ஒரு குற்றத்துக்காக ஜெயில்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியே வர்றதுக்காக, சார் நான் 25 லட்ச ரூபா கட்டிடுறேன், இந்த ஜாமீன்ல விடுங்கன்னு கோர்ட்ல நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. கோர்ட்டும் அதை நம்பி உங்களை வெளியே விடுது. ஆனா வெளியே வந்ததும் அந்த பணத்தை கட்டாம ஏமாத்தினா என்ன ஆகும்? இது ஒரு பெரிய கேள்வி. இது ஒரு புத்திசாலித்தனமான சட்டதந்திரமா இல்ல நீதித்துறையையே வம்புக்கு இழுக்கிற செயலா? கஜானன் தத்தாத்ரே கோரே வழக்குல உச்ச நீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஆமா, இந்த வழக்கு ஒரு தனிப்பட்ட நபரை பத்தினது மட்டும் இல்ல. ஒருத்தர் தன்னோட சுதந்திரத்தை ஒரு வெற்று வாக்குறுதி கொடுத்து வாங்க முயற்சி செஞ்சா அத நீதித்துறை எப்படி பாக்குங்கிற ஒரு பெரிய தார்மீக கேள்வியே இது எழுப்புது. அப்படியா? இதுல உச்ச நீதிமன்றம் ரொம்ப கோபமா சொன்ன விஷயம் என்னன்னா, நாங்க பணம் வசூல் பண்ற ஏஜென்ட் இல்ல என்பதுதான். சரி, முதல்ல இந்த கேஸோட பின்னடிய சிம்பிளா பாத்திரலாம். கஜானன் கோரேன்னு ஒருத்தர் அவர் வேலை செஞ்ச நிறுவனத்திலிருந்து கிட்டத்தட்ட 1.66 கோடி ரூபாயை மோசடி செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டார். ஆமா, அவர் மேல 2 முக்கிய பிரிவுகள்ல வழக்கு போட்டாங்க. ஒன்னு பிரிவு 420, அதாவது ஏமாத்துறது. கரெக்ட், மத்தவங்களை ஏமாத்தி அவங்க சொத்தை அபகரிக்கிறது. இன்னொன்னு பிரிவு 406, அதாவது உங்ககிட்ட நம்பிக்கையோட ஒப்படைக்கப்பட்ட ஒரு பொருளை நீங்களே எடுத்துக்கிறது. நம்பிக்கை மோசடி. அதேதான். இந்த கேஸ்ல அவர் 2மே செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்டார். சரி, அரெஸ்ட் ஆயிட்டார். அப்புறம் பாம்பே உயர்நீதிமன்றத்துல ஜாமீன் கேட்டப்போ அவரே முன் வந்து நான் 5 மாசத்துல 25 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்றேன்னு ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த வாக்குறுதியை நம்பி கோர்ட்டும் அவருக்கு ஜாமீன் கொடுத்துடுச்சு. ஆனா சொன்னபடி பணத்தை கட்டல. அப்போ அடுத்து என்னாச்சு? அதனால உயர்நீதிமன்றம் அவரோட ஜாமீனை ரத்து பண்ணிடுச்சு. இதை எதிர்த்து தான் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போனாரு. உச்சநீதிமன்றத்துல போய் என்ன வாதம் வச்சாரு? அங்க போய் நீதிமன்றம் விதிச்ச அந்த 25 லட்சம் ரூபாய் நிபந்தனை ரொம்ப கடினமானது, என்னால கட்ட முடியாது அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சார். ஒரு நிமிஷம், அவரே வாக்குறுதி கொடுத்துட்டு அப்புறம் அதுவே கடினமானதுன்னு சொல்றாரா? இது கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? நல்ல கேள்வி. இங்கதான் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான சட்ட கொள்கையை விளக்குது. அதுக்கு பேரு அப்ரோபேட் அண்ட் ரீப்ரோபேட். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு விஷயத்தோட பலனை நீங்க ஏத்துக்கிட்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற நிபந்தனை மட்டும் எனக்கு பிடிக்கல, அது நியாயம் இல்லாததுன்னு நீங்க சொல்ல முடியாது. அடேங்கப்பா, இது சூப்பரா இருக்கு. சுருக்கமா சொன்னா, கேக் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அதுல சக்கரை இருக்குன்னு புகார் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கு. ஹாஹா, சரியா சொன்னீங்க. அதுதான் விஷயம். அப்போ இது வெறும் இந்த ஒருத்தரோட தப்புன்னு மட்டும் பார்க்காம கோர்ட் ஒரு பெரிய தப்பையும் சுட்டி காட்டுச்சுலையா? கரெக்ட். அதுதான் இந்த தீர்ப்போட மையப்புள்ளி. குற்றவியல் நீதிமன்றங்களோட வேலை குற்றம் நடந்ததா இல்லையான்னு விசாரிச்சு நீதி வழங்குறது. ஆனா பல நேரங்கள்ல அது ஒரு சிவில் கோர்ட் மாதிரி பணப்பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இடமா மாறிடுது. புரியுது. இந்த மாதிரி பணம் தரேங்கிற வாக்குறுதிய நம்பி ஜாமீன் கொடுக்கறது நீதிமன்றங்களையே ஒரு ரெக்கவரி ஏஜென்ட் நிலைக்கு தள்ளிடுதுன்னு உச்சநீதிமன்றம் கடுமையா விமர்சிச்சது. நீதிமன்றங்கள் பணம் வசூலிக்கும் ஏஜென்ட் இல்லைன்னு சொல்றது ரொம்ப வலுவான கருத்து. அப்போ இந்த தப்ப சரி செய்ய இனிமேல் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு ஏதாவது ஒரு வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் கொடுத்ததா? நிச்சயமா, ரொம்ப தெளிவான 3 வழிகாட்டுதல்களை கொடுத்தது. 1, இனிமேல் பணம் கட்டுறேன்னு சொல்ற வாக்குறுதிய மட்டும் நம்பி ஜாமீன் கொடுக்கவே கூடாது. ஓகே, முதல் பாயிண்ட் தெளிவா இருக்கு. 2, ஜாமீன் கொடுக்கலாமா வேணாமாங்கிறத குற்றம் சாட்டப்பட்டவர் தப்பிச்சு ஓடிடுவாரா, சாட்சிகளை களைப்பாராங்கிற மாதிரி விஷயங்களை வச்சுதான் முடிவு பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்போ பணமே ஒரு விஷயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா சில சமயங்கள்ல பணம் டெபாசிட் செய்ய வேண்டிய அவசியம் வரலாம் இல்லையா? வரலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு ஏதாவது தெளிவான ரூல்ஸ் போட்டாங்களா? அதுதான் 3வது மற்றும் மிக முக்கியமான வழிகாட்டுதல். ஒருவேளை பணம் டெபாசிட் செய்யணும்னு நீதிமன்றம் முடிவு செஞ்சா அந்த பணத்தை ஜாமீன் உத்தரவு போடுறதுக்கு முன்னாடியே கட்டியிருக்கணும். ஓ, அப்போ நான் அப்புறமா கட்டுறாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லையா? இடமே இல்ல. அந்த வெற்று வாக்குறுதிக்கு இனி மதிப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ கடைசியில கஜானன் கோரேவோட மேல்முறையீட்டுக்கு என்னதான் ஆச்சு? உச்சநீதிமன்றம் அவரோட மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது உறுதி செஞ்சது. அவ்வளோதானா? அது மட்டுமில்லாம நீதித்துறையோட நேரத்தை வீணடிச்சதுக்காக 50,000 ரூபாய் அபராதமும் விதிச்சது. அப்போ இந்த தீர்ப்புல இருந்து நாம எல்லோரும் கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? 2 முக்கியமான பாடங்கள் இருக்கு. சட்ட வல்லுநர்களுக்கு இனிமேல் நிதி சார்ந்த வாக்குறுதிகளை ஒரு தந்திரமா பயன்படுத்தாதீங்க, வழக்கின் தகுதிகள் மேல கவனம் செலுத்துங்க. பொதுமக்களுக்கு
பொதுமக்களுக்கு நீதிமன்றத்துல கொடுக்கற ஒரு வாக்குறுதி எவ்வளவு புனிதமானதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதை மீறது உங்க சுதந்திரத்தையே பறிக்கக்கூடும். நிச்சயமா நீதிமன்றத்தோட மாண்பு பேரம் பேசக்கூடிய ஒரு விஷயமே இல்லைங்கிறத இந்த தீர்ப்பு ஆணித்தரமா சொல்லியிருக்கு. ஆமா. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை, ஒருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரம், அதாவது ஆர்டிகல் 21 ரொம்ப முக்கியமானது தான். ஆனா அந்த சுதந்திரத்தை பெறுறதுக்காக நீதித்துறை நடைமுறைகளையே ஒருவர் கேலிக்கூத்தாக்கினா இது ரெண்டுல எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்?